பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அந்தகார வல்லமைகள். இந்த நாள் தியான பகுதியில் நாம் படிக்கும்போது 3 விதமான தேசங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த 3 தேசங்களுக்கு ஆண்டவர் அவருடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த 3 தேசங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாக ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். இவர்கள் மூலமாக அநேக விதமான பிரச்சனைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு நாம் இந்த 3 தேசங்களை எப்படி ஆண்டவர் அழித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 தேசங்களுடைய பெயர்களை நாம் பார்க்கும்போது, முதலாவதாக ஏசாயா 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரங்களில் பார்க்கும்போது பாபிலோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் பார்க்கும்போது அசீரிய தேசத்தை குறித்து பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மோவாப் தேசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேசத்தார் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் அதிகமாக ஒடுக்கினார்கள், பலவீனப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நம்மை இப்படிப்பட்ட தேசம் என்ன பண்ணல, சரீர பிரகாரமாக நம்மை ஒடுக்கவில்லை அல்லது துன்பத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த தேசங்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்த ஆவிகள் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய இயல்பு வாழ்க்கையை தடை செய்து ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு தடைகளை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு அதிகமான தடைகளையும் இடைஞ்சல்களையும் கொண்டு வருகிறது. நாம் எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை படிக்கும்போது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் அப்படின்னு சொன்னால் 1-2 கிடையாது, ஒரு பெரிய திரள் கூட்டத்தை தான் நாம் சேனை என்று சொல்லுவோம். அப்போ பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ இன்றைக்கு இந்த 3 தேசங்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்த அந்த பொல்லாத சேனைகள் இன்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது, அதிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறலாம் என்று நாம் ஒரு சில வேத வசனங்களை வைத்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக பாபிலோனின் ஆவி அல்லது பாபிலோன் தேசத்திற்கு பின்பதாக இருந்து செயல்பட்ட ஆவி. இது எந்த ஆவி அல்லது எப்படிப்பட்ட ஆவி என்று நாம் பார்க்கும்போது, சகல விதமான அசுத்தத்தையும் சகல விதமான அருவருப்புகளையும் கொண்டு வரக்கூடிய ஆவி. இது எப்படிப்பட்ட ஆவி என்று நாம் பார்க்கும்போது, சகல விதமான அசுத்தத்தையும் சகல விதமான அருவருப்புகளையும் பூமியில கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்றும் நாமம் அவள் நெத்தியில் எழுதியிருந்தது. அப்படியே நாம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அப்போ பாபிலோனுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்த ஆவி என்ன ஆவின்னு பார்க்கும்போது, அது சகல விதமான அருவருப்புகளையும் சகல விதமான அசுத்தங்களையும் கொண்டு வரக்கூடிய ஆவியாக இருக்கிறது. அப்போ உலகத்தின் அசுத்தங்களுக்கு நேராக இந்த பாபிலோனின் ஆவி நம்மை நடத்துகிறது. அப்போ இந்த அசுத்தத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், அதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ அசுத்தத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால், ஒரு சில நேரத்தில் அந்த அசுத்தம் நம்முடைய உதடுகளில் காணப்படலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். அப்போ அசுத்தம் என்று சொல்லுவது ஒருவேளை நம்முடைய வார்த்தையில் அது காணப்படலாம், அல்லது அசுத்தம் என்று சொல்லுவது நம்முடைய சிந்தையில் நம்முடைய நினைவுகளில் காணப்படலாம். அசுத்தமான காரியங்களை யோசிப்பதில் நாம் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் அசுத்தமான உறவுகளுக்குள்ளாக போவது, அதற்கு பின்னால் இருந்து கிரியை செய்வது ஒரு அசுத்த ஆவி என்று நாம் சொல்லலாம்.
அல்லது அசுத்தமான பழக்கங்கள், அசுத்தமான செயல்பாடுகளை நாம் செய்யும்போது அதில் ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் நமக்குள்ளால கிரியை செய்யுமா? நம்ம புதிய ஏற்பாட்டில் எபேசியர்ல நம்ம படிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்ம எதிர்த்து நிற்கலைன்னா என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இந்த அசுத்தங்களை கொண்டு பிசாசு என்ன பண்ணுறான்? அநேக விதமான கிரியைகளை கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போ இதிலிருந்து நம்ம ஜெயிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, அசுத்தத்தை விரட்டுறேன் என்று அதற்கு பின்னால் போகும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாது. அசுத்தத்தை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட அசுத்தங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தத்தை வாஞ்சையோடு நாட வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆங்கிலத்தில் இப்படி வருகிறது, பர்சியூ ஹோலினஸ், பரிசுத்தத்தை வாஞ்சையோடு நாம் தொடர வேண்டும் என்று. அப்போ இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், இந்த அசுத்தத்தை விரட்டி இருக்கும்போது நம்மால் என்ன பண்ண முடியாது? அதிலிருந்து வெளியில் வர முடியாது. பரிசுத்தத்தை நாம் தேடும்போது இந்த அசுத்தமான காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். எப்படி ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளாக அந்த ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கை, ஒரு லைட்டை போட்ட உடனே அந்த இருள் மாறி விடுகிறதோ, அதே மாதிரி பரிசுத்தத்தை நாம் தொடரும்போது இப்படிப்பட்ட அசுத்தமான கிரியைகள் நம்மை விட்டு வெளியேறுகிறது. அப்போ பரிசுத்தத்தை எப்படி நம்ம தொடர முடியும், வாஞ்சிக்க முடியும் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல ஒரு உறவில் நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு கூடுகையின் இறுதியிலும் அந்த ஆசீர்வாதம் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். அந்த நபரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும்போது அவருடைய பெயர்லேயே பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் முற்றிலும் பரிசுத்தம் வாய்ந்தவராக இருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் நாம் பெருகும்போது நம்முடைய வாழ்க்கையும் கூட அசுத்தங்கள் நீங்கி பரிசுத்தமாகும். அப்போ இந்த பாபிலோனின் ஆவியிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற முடியும் என்றால், பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல உறவில் இருக்கும்போது அது கண்டிப்பாக முடியும். இரண்டாவதாக அசீரிய ஆவி. அசீரிய ஆவி என்று சொல்லும்போது அது பயமுறுத்தக்கூடிய அல்லது அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆவியாக இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் அசீரியர்கள் வந்து எசேக்கியா ராஜாவை பயமுறுத்தினாங்க. எப்படி பயமுறுத்தினாங்கன்னா, கடிதங்களை எழுதினாங்க, மிரட்டல் கடிதங்களை எழுதினாங்க. நாங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் நாங்கள் கைப்பற்றி விட்டோம், அடுத்தது உங்களை தான் நாங்கள் கைப்பற்ற போகிறோம், உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது என்று சொல்லி பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி கடிதங்களை எழுதி எசேக்கியா ராஜாவை அப்படியே பயமுறுத்தினார்கள். அப்போ அசீரிய ஆவி என்று சொல்லும்போது அது ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆவியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பயத்தின் ஆவியை எப்படி நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து, பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று முதலாவதாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ப வேண்டும். 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன், அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அசீரியனை நான் என்ன பண்ணுவேன்? முறித்து போடுவேன். அசீரியன் உங்களை பயமுறுத்தலாம், அச்சுறுத்தலாம், ஆனால் அவனை நான் என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன், அழித்து போடுவேன் என்று. புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கு இது எப்படி சம்மந்தப்படுகிறது? இந்த அசீரிய ஆவி என்று சொல்லுவது தேவையில்லாத பயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வேலை எப்படி நிரந்தரமாக இருக்குமோ, வேலை போயிருமோ, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமோ, இப்படியாக அநேக குழப்பங்களை கொண்டு வருவது இந்த அசீரிய ஆவி என்று சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார்.
அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம நல்ல உறவில் இருக்கும்போது இந்த பயத்தின் ஆவி, அசிரிய ஆவியிலிருந்து விடுதலை பெற்று நம்ம பலத்தோடு கண்டிப்பாக காணப்படுவோம். மூன்றாவதாக மோவாபின் ஆவி. மோவாபின் ஆவி என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்ட ஆவி என்றால் பெருமையும் மேட்டிமையுமான ஒரு ஆவி. நம்ம 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரகத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மோவாபின் ஆவியை விரட்டுவதற்காக தேவையான எல்லா காரியங்களையும் இயேசு சிலுவையில் செய்துவிட்டார். இன்னைக்கு நமக்கு அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை இருக்கும் என்றால், வீண் பெருமைகள் இருக்கும் என்றால், அகந்தை இருக்கும் என்றால், வீம்பு இருக்கும் என்றால், அதுக்கு பின்னால் இருந்து செயல்படக்கூடிய ஆவி என்ன ஆவி? அது மோவாபின் ஆவி. அதிலிருந்து நமக்கு என்ன வேண்டும்? ஒரு ஜெயம் வேண்டும். அதனால தான் இயேசு மலை பிரசங்கத்தில் துவங்கும் போதே இப்படி சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆவியில் எளிமை இல்லைன்னா ஒரு விதத்தில் சொன்னால் நம்மால் கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது? சரியாக துவங்க முடியாது. ஏனென்றால் நம்மை நாம் முற்றிலும் தாழ்த்தும் போது தான் அவருடைய கிருபையை நம்ம என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால் ஆவியில் எளிமையாக இருப்பது. இன்னைக்கு என்னுடைய ஆவியில் எளிமை இருக்குதா இல்லையா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அநேக விதத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் நான் கேட்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, நான் மற்றவர்களை என்னிலும் மேன்மையானவர்களாக எண்ணுகிறேனா? நீங்கள் ஒருவரை ஒருவர் உங்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். இப்படிப்பட்ட சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். இப்போ மற்றவர்களை என்னை காட்டிலும் என்னால் மேன்மையாக எண்ண முடிகிறது என்றால் உண்மையாக உள்ளத்திலிருந்து, நடிப்பிற்காக அல்ல, உள்ளத்திலிருந்து என்னால் எண்ண முடிகிறது என்றால் ஆண்டவர் கிருபையாக நமக்கு இந்த தாழ்மையின் ஆவியை கொடுத்திருக்கிறார். மோவாபின் ஆவியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழும்போது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தில் நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கண்டிப்பாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இன்னைக்கு இந்த அந்தகார வல்லமைகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய போராட்டங்களில் நம்ம வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறோமா? அல்லது இப்படிப்பட்ட அசுத்தம், பெருமை, பயம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விழுந்து விழுந்து போய்கொண்டு இருக்கிறோமா? நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாடுவோம். பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய உறவை நாம் பலப்படுத்துவோம். ஜெயாளிகளாக ஜெயித்து கொண்டே இருக்கிறவர்களாக இந்த பூமியில் அவருடைய பலத்தினால நாம் வாழுவோம். இப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பூமியில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்போது எங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு என்று நீங்கள் உடைய வார்த்தையில் தெளிவாக சொல்லியிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும்போது அதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் என்ன வழியை வைத்திருக்கிறார் என்று வேதத்திலிருந்து அதை நாங்கள் கண்டறிந்து அதற்கு தேவையான பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்டு எங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்கள் வெற்றி பெற ஆண்டவர் கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வெற்றியை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த காரியங்களில் ஒரு தோல்வியோடு நான் இருக்கிறேன் என்று யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்படிப்பட்ட ஆவிகளின் கிரியைகளிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால புதிய கிருபை, புதிய வல்லமை, பலன் அவர்கள் மேல் கடந்து வருவதாக, ஒரு ஜெயம் இன்றையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையில் துவங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஜெயிக்க செய்கிறபடியால் உமக்கு நன்றி. நீங்கள் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.